இன்னைக்கு நடக்க போற விஷயத்த பார்த்துட்டு நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஸோ, நம்ம அந்த விஷயத்த என்னன்னு பார்க்கலாம். என்னன்னா, இன்னைக்கு பிக் பாஸ் எல்லாரும் ஹவுஸ்மேட்டையும் கூப்பிட்டுட்டு, ஒவ்வொரு சீசனும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஃபேமஸ். பிக் பாஸ் சீசன் 9 என்ன விஷயத்துக்கு ஃபேமஸ் தெரியுமான்னு கேட்டார். ஸோ, அது என்ன விஷயம்டா, நோ டிசிப்ளின். இந்த ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தர்ட்டயும் டிசிப்ளின் என்ற ஒன்றே இல்ல. ரூல்ஸை வந்து ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறோம். இந்த இதால இந்த டீம் வந்துட்டு இந்த சீசன் 9 வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஃபேமஸா இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் பங்கமா பேசிட்டு, அதுக்கப்புறம் துஷார் கிட்ட மெயினா வந்துட்டார். துஷார் வந்து என்னன்னா, ஒரு ஒழுங்கான ஒரு தலையா கேப்டனா இல்ல. அந்த விஷயத்த பிக் பாஸ் வந்துட்டு நேராவே சொல்லிட்டார். சொல்லப்போனா யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அவங்கள வந்துட்டு சரியா வந்துட்டு கேப்டன் வந்துட்டு ஃபாலோவும் பண்ண வைக்கல. அதே நேரத்துல என் கேப்டனே வந்து பல இடங்கள்ல மைக்கை ஒழுங்கா பூட்டாம மைக்கை ஒழுங்கா அமைச்சு வச்சிருக்காம இருந்தது. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கேப்டன் தகுதி இருக்கு, உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி கேப்டன் பதவியிலிருந்தே அவரை தூக்கிட்டாரு பிக் பாஸ். ஸோ, இப்போ அடுத்ததா யார் கேப்டனாக வர போகிறாங்க, வந்தால் யார் நல்லா இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த முடிவை நீங்கள் எல்லாரும் எப்படி எதிர்பார்த்துருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.